சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், மாலை அணியும் அனைத்து பக்தர்களும் ஒரு மண்டலம் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் அரை மண்டலமாச்சும் குறைந்தபட்சம் விரதம் இருந்து செல்ல வேண்டும். அப்போதான் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் ஏதோ முறைப்படி ஐயப்பன் வேண்டிய வரத்தை கண்டிப்பாக தருவார். இல்லை என்றால் அதில் பிரயோஜனம் கிடையாது. அப்படி நம்மளால் அரை மண்டலம் மாலை அணிய முடியவில்லை என்றாலும் அந்த கார்த்திகை ஒன்று பிறந்ததிலிருந்து ஐயப்பன் சாசாவே நினச்சி விரதமாக இருந்து எந்தவித கெட்ட பழக்கங்களின் மது மாமிசம் கெட்ட பழக்கங்களை செய்யாமல் விரதமாக இருந்து விரதத்தை கடைபிடித்து போக ஒரு 10 நாளுக்கு மாலை போட்டால் கூட அதில் பிரயோஜனம் உண்டு. அப்படியும் செய்யலாம். எதுவுமே செய்யாமல் எல்லா உணவு கட்டப்பழங்களை அணிந்து மலைக்கு போக ஒரு வாரதும் 5 நாளும் மாலை அணிந்து அந்த மலைக்கு சென்று அந்த நமக்கு என்ன அதில் பிரயோஜனம்? 5 நாள் சென்றாலும் அதே செலவு தான், 10 நாள் மாலை அணிந்து போனாலும் அதே செலவு தான். ஏதாச்சும் குறைய போதா? அதனால் பக்தர்கள் தவறாமல் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். பிடித்து சபரிமலை செல்ல வேண்டும். அதே போல் இந்த செயல் அதே போல் மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்களும் எப்பயும் போலவே சில கெட்ட பழக்கங்களை உண்ணு கொண்டு இருக்கிறது. சில பக்தர்கள் மட்டும்தான், எல்லா பக்தர்களும் கிடையாது. அதை கண்டிஷன் பண்ணக்கூடிய பொறுப்பு குருமார்கள், வழி நடத்தக்கூடிய குருமார்கள் தான். அதே பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். எப்பயும் போலவே நம்ம மாலை அணிந்து எப்பயும் போலவே இருந்தோம்னா அதில் என்ன பிரயோஜனம்? அந்த 10 நாளோ காமண்டலமோ சிலை உணவுகளை கற்று பண்ணி சில நம்ம செய்யக்கூடிய கெட்ட செயலெல்லாம் நீக்கிட்டு ஐயப்பன் சாசாவே ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சென்றாதான் புண்ணியம். அதனால் அந்த சபரிமலை செல்லும் பிள்ளைகள் பக்தர்கள் அதுக்கு எந்த தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு பொறுப்பு நம்ம குருமார்கள் தான். அதனால் அதுங்க செய்யக்கூடிய செயல் அதுங்களுக்கு தெரிஞ்சு செய்தோ தெரியாமல் செய்தோ தெரியாது. ஆனால் அந்த செயல் பாவம் ஐயப்பனுக்கு செய்கிறதோ செய்யலையோ நம்ம இடிமுடு கட்டி வழிநடத்தும் குருக்கு தான் முதல் பாவம், அந்த பாவம். அதனால் குருவாக இருக்கிறவங்க அனைவரும் நம்மளிடம் எந்த பக்தர்கள் மாலை அணிந்து வந்தாலும் சரி, நம்மளுடைய சபரிமலை சாசாவின் கண்டிஷன் படி சபரிமலை சாசா வழிநடத்தும் முறைகளை எடுத்து சொல்லி அதன் முறைப்படி நம்ம இடுமுடி கட்டி செல்லவும். அப்போ தான் நமக்கும் புண்ணியம், குருமாருக்கும் நமக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் புண்ணியம். அதேபோல் குருமார்களும் சில இடத்தில் எதை காணிக்க தராங்கன்னு இடுமுடி கட்டி சில தவறுகள் நடக்கிறது. எல்லா குருமார்களும் செய்கிறது கிடையாது. அதே போல் ஐயப்ப பக்தர்களும் சரியான குருமார்கள் தேர்ந்தெடுத்து இடுமுடி கட்டி சபரிமலை செல்லவும், குருமார்களும் சரியான முறைய பக்தர்களை முறைப்படி ஐயப்பன் சாசா சரணம் சொல்லி வழி நடத்த வேண்டும். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா.